ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் நாம் தியானித்தோம். கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் நடத்தினார், எப்படியெல்லாம் நடத்தினார், எந்தெந்த சூழ்நிலைகளிலே எந்த பாதைகளிலே கர்த்தர் நம்மை நடத்தினார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தியானிக்கும்படியாய் கொடுத்ததான ஒரு வேத வார்த்தை வெளிப்படுத்துகிற விசேஷம் 1வது அதிகாரம் 11வது வசனம். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவானை பத்மு தீவிலே காவலிலே வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளான பொழுது ஒரு சத்தத்தை அவர் அங்கே கேட்கிறார். அந்த சத்தம் என்னவென்றால், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆவியும் அந்தமுமா இருக்கிறேன், நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன், நான் சொல்லுகிறதை 7 சபைகளுக்கு எழுதி அனுப்பு என்று அங்கே சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அதுக்கு கீழாக நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா, அப்பொழுது என்னுடனே பேசின அந்த சத்தத்தை பார்க்கும்படி நான் திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்தவரும் மார்பருகே பொற்கச்சியை கட்டியிருந்தவருமான மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒரு புருஷனை நான் கண்டேன் என்று சொல்லி அங்கே தேவகுமாரனுடைய சாயலை அவர் காண்கிறதாக அங்கே எழுதுகிறார். அங்கே எழுதிவிட்டு 20வது வசனத்தில் சொல்லுகிறார், அந்த என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். இந்த நாளிலே நாம் இந்த 7 குத்துவிளக்குகளாகிய 7 சபைகளை குறித்து தான் நான் தியானிக்க போகிறோம். முதலாவதாக வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறதான சபை என்னவென்றால் எபேசு சபை. இந்த 7 சபைகளையுமே நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், அதாவது இதுவரைக்கும் அந்த சபை செய்ததான காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுவும் அல்லாமல், நீ நல்ல கிரியைகளை செய்தாலும் உன் பேரிலே எனக்கு ஒரு குறை உண்டு, அந்த குறையிலிருந்து மனம் திரும்புவாயானால் நான் உனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவேன், இப்படிப்பட்ட நன்மை உனக்கு தருவேன் என்று சொல்லி அங்கே 7 சபைகளுக்கும் எழுதுகிறதை நாம் பார்க்கலாம். இந்த நாளிலே நாம் முதலாவதாக எபேசு சபையை குறித்து நாம் தியானிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதை எழுதுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து நீ அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்க எபேசு சபையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரியைகள் இப்படிப்பட்டதா இருந்தது. எபேசு சபை எப்படிப்பட்ட கிரியைகளை கொண்டிருக்கிறதா இருந்தது என்றால், ஒரு பொறுமையான சபை, சகித்து கொண்டிருக்கிற சபை, இலைப்படையாமல் கர்த்தருக்கென்று பிரயாசப்படுகிற ஒரு சபை, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லிக் கொள்கிறதையும் அவர்கள் பொய்யர் என்பதையும் பகுத்தறியத்தக்கதான ஒரு கிருபை படைத்ததான சபை, அதை குறித்து தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் வாசிக்கலாம், எபேசு சபைக்கென்று கர்த்தர் நியமித்திருந்ததான ஒரு நல்ல காரியம் என்னவென்றால், நன்கு பிரயாசப்படுகிற ஒரு சபையா இருந்தது. அங்கே 3ஆம் வசனம் கடைசி பகுதியிலே நாம் இப்படி வாசிக்கிறோம், என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அப்படி என்ன, இது உலக பிரகாரமான பிரயாசத்தை கொண்டிருக்கிற சபை அல்ல, கர்த்தருக்காக அவருடைய நாமத்துக்காக பிரயாசப்படுகிற ஒரு நல்ல சபையா இருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நாம் எப்படிப்பட்ட பிரயாசம் உடையவர்களாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் வெளிப்படுத்துவார். ரோமர் 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாப்பீங்கன்னா,
கர்த்தருக்காக அவருடைய நாமத்துக்காக பிரயாசப்பட்டதான ஒரு பெரிய லிஸ்டையே அங்க பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 12ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா, கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள், கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பெர்சியாலை வாழ்த்துங்கள். இப்படி அங்கே கர்த்தருக்காய் பிரயாசப்பட்ட, கர்த்தருக்காய் தங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் உடல் உழைப்பையும் செலவழித்ததான அநேகரை குறித்து அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்ட பிரயாசம் உடையவர்களாய் இருக்கிறோம்? நாம் விருதாவாய் பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்கிறோமா, அல்லது நம்முடைய ஜீவனத்துக்கென்று மாத்திரம் பிரயாசப்பட்டு கர்த்தருக்காக ஒரு சிறிதளவு கூட பிரயாசப்படுகிற அனுபவம் நமக்குள்ள இல்லாமல் இருக்குமே? ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு இடைபட விரும்புகிறார். நம்முடைய பிரயாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? விருதாவான பிரயாசமா, அல்லது கர்த்தருக்குள் படுகிற பிரயாசமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம்: நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். இங்க தேவ பிள்ளைகளை குறித்து தீர்க்கதரிசி எழுதுகிறார். அப்பம் அல்லாததற்காக உங்கள் பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்க பிரயாசத்தையும் ஏன் செலவழிக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய பிரயாசம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? அடுத்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா மகிழ்ச்சியாகும். நாம் படுகிற பிரயாசம் விருதாவாய் இருக்குமே ஆனால் எந்த பலனையும் பெற முடியாதா இருக்கும். நாம் படுகிற பிரயாசம் பலன் பெருகுகிறதா இருக்க வேண்டும். இந்த பூமியிலே ஆகட்டும், கர்த்தருக்காய் படுகிற எந்த பிரயாசம் ஆகட்டும், பலனை கொண்டு வந்தால் மாத்திரம்தான் அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமானதா இருக்கும். பலனற்ற பிரயாசம் விருதா என்றுதான் இங்கே தீர்க்கதரிசி எழுதுகிறார். இங்கே கர்த்தருடைய ஜனம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அப்பம் அல்லாததற்காக பணத்தை செலுத்துகிறவர்களாகவும் திருப்தி அடையாத பொருளுக்காக பிரயாசப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு திருப்தியான வாழ்வு இல்லாததற்காக நாம் நம்முடைய பிரயாசத்தை அதிக நேரம் செலவழிக்கிறோம். ஆனால் பரலோக ராஜ்யத்திலே அவர் சமூகத்திலே திருப்தியாகிற அந்த அனுபவத்துக்காக நம்முடைய நேரத்தையும் நம்முடைய காலத்தையும் நம்முடைய பணத்தையும் நாம் எப்படி செலவு பண்ணுகிறோம், நாம் எப்படி பிரயாசப்படுகிறோம் என்று நாம் இன்றைக்கு சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்திலே பவுல் இப்படி எழுதுகிறார்: ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கு பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார், எனக்கு பிரியமான சகோதரரே, நீங்க கர்த்தருக்குள்ள படுகிற எந்த பிரயாசமும் விருதாவா இராது என்கிற ஒரு அறிவு முதல்ல நமக்கு இருக்க வேண்டும். நான் கர்த்தருக்காக செஞ்சு என்ன பிரயோஜனம்? இதுவரைக்கும் அவருக்காக ஓடி என்ன பிரயோஜனம்? அவருக்காக இதுவரைக்கும் உழைத்து என்ன பிரயோஜனம் என்கிற எண்ணம் கொஞ்சம் கூட நம்முடைய சிந்தையில வரக்கூடாது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், விருதாவா இராது என்று அறிந்து எப்பொழுதும் கர்த்தருடைய கிரியையிலே பெருகுகிறவர்களாய் இருப்பீர்களாக. அவருக்காய் பிரயாசப்படுகிற அந்த காரியத்திலே பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும், இன்னும் அதிகமாய் அவருக்கு பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை இந்த பூமியில பிரயாசத்துக்கு பலன் இல்லாதது போல இருக்கலாம். இந்த பூமியில நாம் பட்ட பிரயாசங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டது போல இருக்கலாம். ஒன்றுமே அதற்கான பிரதிபலனையோ அதற்கான ஒரு ஆசீர்வாதத்தையோ நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வராதது போல இருக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும்
மறந்து விடுகிறதற்கு தேவன் அழுதியுள்ளவர் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் படுகிற பிரயாசம் இந்த நாட்களில் ஒருவேளை பலனை கொண்டு வராதது போல இருக்கலாம். ஆனா ஒன்று மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது. நிச்சயமாய் அவர் பலன் தருகிற தேவன். அவர் அதை மறந்து விடுகிறதற்கு அநீதியுள்ளவர் அல்ல. ஊழியக்காரர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு செய்கிற அந்த ஊழியத்தை கூட நான் ஞாபகத்துல வைத்திருக்கிறேன், அதற்கான பலனை நான் உனக்கு தருவேன்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம் கர்த்தருக்காக படுகிற பிரயாசம், அவருடைய நாமத்துக்கென்று படுகிற பிரயாசம் ஒருவேளை உங்க வாழ்க்கையில நன்மையை கொண்டு வராதது போல இருக்கிறதுனால நீங்க சோர்ந்து போய் இருப்பீங்கன்னா வேதம் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசி 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எப்படி சொல்கிறார்? உன் கிரியைக்கு பலன் உண்டு, உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் கர்த்தருக்காய் செய்கிற ஒவ்வொரு செயல்களினாலும், கர்த்தருக்காய் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் அவர் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவனுக்கு நான் அளிக்கும் பலன், ஒருவேளை இந்த பூமியில நாம் அதனுடைய பலனை அனுபவிக்காத போல இருந்தாலும் கூட பரலோகத்துல கர்த்தர் நமக்கென்று ஒரு பலனை வைத்திருக்கிறார். அந்த பலனை கட்டாயம் தருவார். வேதம் சொல்லுகிறது, அந்த பலன் அவரோடு கூட வருகிறதா. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு மனவாட்டியாகிய சபையை அழைத்து கொண்டு போகும்படியாய் வரும் பொழுது அந்த பலனும் அவரோட கூட வருகிறது. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 62ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார், இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. 62ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள். பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த பூமியில மனுஷங்க என்ன பாராட்டல, ஊழியக்காரங்க என்ன பாராட்டல, யாருமே என்ன புகழலைங்க, நான் செஞ்சதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை, ஒரு பொருட்டா கூட நான் நினைக்கப்படல அப்படின்னு சொல்லி நீங்க அங்கலாச்சு கொண்டிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் வரும் பொழுது உனக்குரிய ரிவார்டோடு நான் வருவேன், உனக்கென்று வைத்திருக்கிற அந்த பலனோடு நான் வருவேன், உன்னை சேர்த்து கொள்ளும் போது உன் பலனை நான் உனக்கு அளிக்கிறவராய் வருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில ஒருவேளை நீங்க கர்த்தருக்கென்று செய்ததான கிரியைகள் மறைக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை கர்த்தருக்காக பட்ட பிரயாசம் மனிதரால் நினைக்கப்படாமல் போயிருக்கலாம். ஆனால் என் தேவன் மறந்து விடுகிறதற்கு அநீதியுள்ளவர் அல்ல. அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது, அவர் அளிக்கும் பிரதிபலன் அவருக்கு முன்பாக வருகிறது. ஒரு சிலருடைய பாவங்கள் இந்த பூமியில அவர்களை தொடர்ந்து வரும், ஒரு சிலருடைய பாவங்கள் முந்திக் கொள்ளும் வேதத்துல வாசிக்கிறோம். அதே போல நாம் செய்த கிரியைகளும் மறைந்திருக்க மாட்டாது, அவைகளும் வெளியரங்கமாயிருக்கின்றன. கர்த்தர் சொல்கிறார், எனக்கு முன்பாக அவைகள் வருகிறது, நான் உன்னை சேர்த்து கொள்கிறதற்கு ரிவார்டாக, பரிசையாக, உனக்கு வெகுமதியாக நான் அவைகளை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, ஊழிய பாதையிலேயோ கிறிஸ்தவ ஓட்டத்திலோ விசுவாச ஓட்டத்திலோ சோர்ந்து போயிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கென்று படுகிற பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதியுள்ளவர் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, பவுல் எழுதும்போது எழுதுகிறார், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்திலே இப்படி எழுதுகிறார், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையில இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரும்
எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஒருவேளை நீங்க இந்த பூமியில மற்ற எல்லா மனுஷரை காட்டிலும் அதிகமா பிரயாசப்பட்டவங்களா இருக்கலாம். ஒருவேளை அதை மனுஷங்க கண்டுக்கிடாம கூட இருக்கலாம். உங்களுக்குள்ள இருக்கிற தேவ கிருபைதான் கர்த்தருக்கு என்று பிரயாசப்பட வைத்திருக்கிறது. மற்றவர்களால் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தருக்கென்று செய்யும்படியால் ஒரு விசேஷித்த கிருபையை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அதனாலதான் அந்த காரியத்தை திறம்பட உங்களால செய்ய முடிகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை, எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத ஒரு பிரயாசத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிறாரே என்றால் அதற்கான பிரதிபலனை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதற்கான பலனை அவர் வைத்திருக்கிறார். அவர் மறந்து விடுகிறதற்கு அநீதியுள்ளவர் அல்ல. இன்னும் அந்த கிருபையிலே நீங்கள் பெருகுவீர்களாக. அந்த கர்த்தருக்கென்று பிரயாசப்படுகிற அந்த கிருபை இன்னும் கர்த்தருக்காய் அநேக காரியங்களை வைராக்கியமாய் செய்ய வைக்கட்டும். பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று தைரியமாய் சொல்லுகிற அளவுக்கு உங்களது அன்பின் பிரயாசம் இருக்கட்டும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கென்று அளிக்கிற அந்த பலனோடு வருகிறார். தம்முடைய சம்பத்தை சேர்க்கிற அந்த நாளிலே அதை உங்களுக்காக அருளி செய்கிற நல்ல தேவன். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. எபேசு சபையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டீங்க. நாங்க கர்த்தருக்காய் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து எப்பொழுதும் அவருடைய கிரியையில பெருகுகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபைதாங்கப்பா. ஆண்டவரே, நாங்க இந்த பூமியில திருப்தியாத பொருளுக்காக நாங்க செலவழிக்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே, பலன் பெருகத்தக்கதாய் உமக்கென்று கிரியை செய்ய, உமக்கென்று பிரயாசப்பட கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள் இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்யட்டும். நாங்கள் இன்னும் மற்ற மனுஷரை காட்டிலும் அதிகமாய் உமக்கென்று பிரயாசப்பட எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.